பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான கால வேளையில் நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாஞ்சியோடு வந்த யாவற்றும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு செல்லுபடிக்காய் செபிக்கிறோம். இன்றைக்கு பாடுகிற பாடல்கள், செபிக்கிற செப விண்ணப்பங்கள், உன்னதமான வார்த்தைகள் யாவருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறுபடிக்காய் செபிக்கிறோம் அப்பா. உடைய தயவு, உடைய கிருபை என்றென்றைக்கும் எங்க ஒவ்வொருத்தரோடும் இருப்பதாக ஆண்டவரே. அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். தேவகுமாரா, தேவகுமாரா என்னை கொஞ்சம் நினைச்சிடுங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா மாத்தி மறந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா மாத்தி மறந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். உடைந்த பாத்திரம் நான். ஆண்டவரே, அது உமக்கு ஏன் தெரியுமாப்பா? Yes, God, Jesus. நீர் என்னை பயன்படுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோமாக. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? புதுவான எண்ணில் நீர் உருவானீரே, நீங்க இல்லாத என் பொழுது நீங்காதே. புதுவான எண்ணில் நீர் உருவானீரே, நீங்க இல்லாத என் பொழுது நீங்காதே. நீங்க இல்லாத என் பொழுது நீங்காதே. நீங்க இல்லாத என் பொழுது நீங்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைச்சாலே போதும். நம் உடைந்த பாத்திரமாய் இருந்தாலும் அவர் ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க நாங்க வந்திருக்கப்பா. நீங்க தான் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த பாடலை பாடுவோமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டில் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க
நாம் வந்திருக்கிறோம். அவரை தொழுது கொள்ளவே நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஆராதனையும் துதியும் கனவும் யாவற்றும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டுமாகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி நம்மளுடைய திருச்சபைக்காக, நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக இப்பொழுது நம் பாரத்தோடு கண்களை மூடி நாம் செபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்தில் தகப்பனே எங்களை ஒவ்வொரு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. Yes, Lord. இந்த நேரத்தில் இயேசுப்பா விசேஷமாக தகப்பனே எங்க திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க திருச்சபை ஆசீர்வதித்து இயேசுப்பா. எங்க திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொடுவீராக. ஓப்பனிங் ஆசீர்வதி ஆண்டவரே. பிஷப்பை நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு பிரீஸ்ட் தகப்பனே, ஒவ்வொரு கார்டினல்ஸ் இயேசுப்பா, ஒவ்வொரு நன்ஸ் தகப்பனே, ஒவ்வொரு பிரதர்ஸ் தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராக. ஆமென். முகப்பான பிள்ளையாக வாழும்போது தகப்பனே அவங்களுக்கு எந்த ஒரு நோய்கள் இல்ல தகப்பனே, எந்த கஷ்டங்கள் வராதபடி தகப்பனே நீங்க அவங்க கண்மணி போல அவங்க பாதுகாப்பா வெய்யும் இயேசுப்பா. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தகப்பனே நீங்க கூடவே இருந்து வழி நடத்தும் இயேசுப்பா. அதே போல இந்த நேரத்துல எங்க இந்தியாக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியா தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக. எங்க இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராக. இயேசுப்பா, பிரசிடென்ட்ல இருந்து தகப்பனே, பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இயேசுப்பா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுப்பா, ஒவ்வொரு லீடர்ஸ் தகப்பனே, ஒவ்வொரு ஹை கோர்ட் ஜட்ஜ்ல இயேசுப்பா, all the cops, Lord Jesus. Yes, Lord Jesus. All the politicians, Lord Jesus. Amen. Over civil members, Isappa. Yes, over the IAS or IPS officers, தகப்பனே. Yes, Isappa, எல்லாமே இந்த cops, the military, air force, navy, அவங்க கூட நீங்க தொடுவீராக. இரவும் பகலும் நம்மளுக்காக, இந்தியன் கண்ட்ரிக்காக, ஒவ்வொரு borderலயும் தகப்பனே, they are walking, they are serving the country, Lord Jesus. You strengthen them, Lord Jesus. You guide them, Lord Jesus. You fill them with your power, Lord. இயேசுப்பா, அறியாமல் கொண்டிருக்குவாங்க தகப்பனே. இந்த நேரத்துல அவங்களுக்கு எப்பயாச்சும் நீங்க பேசுவீராக, அவங்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. இயேசுப்பா, இந்தியன் கண்ட்ரில இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு டாக்டர்ஸ், ஒவ்வொரு நர்சஸ் அங்க ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு டாக்டர்ஸ் தகப்பனே நீங்க ஒரு நல்ல மருத்துவரா நீங்க மாறும் தகப்பனே. ஒவ்வொரு பேஷண்ட் நீங்க தொடுவீராக தகப்பனே. இயேசுப்பா, அந்த பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் எந்தெந்த நோவுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதி ஆண்டவரே. தலைமையான சுகமாக்கும் இயேசுப்பா. உடைய அக்கினி வல்லமையான சுகமாக்கும் ஆண்டவரே. நீங்க சுகம் கொடுக்கிற தெய்வம் தகப்பனே. உடைய ரத்தத்தால எல்லா நோய்கள் இந்த நேரத்துல விலகி போகட்டும் ஆண்டவரே. ஒரு மரணா நீங்க மாறும் தகப்பனே. இயேசுப்பா, இந்த காலை தினத்துல யார் யாருக்கெல்லாம் சர்ஜரி ஆகுது, ட்ரீட்மெண்ட் ஆகுது தகப்பனே, யாரெல்லாம் ஆபரேஷன் ஆகுது தகப்பனே, let everything be healed, Lord Jesus. Amen. You heal them, Lord. You be the doctor. Amen. And you please, Lord Jesus, touch them by your blood, Lord. Every sickness, Lord. எல்லா யார sickness they are wounded, Lord Jesus. Yes, God. Please cure them now. Cure them, Lord Jesus. You said you heal them. Amen. அந்த பயம் அதுக்குள்ள வராதபடி தகப்பனே உடைய ஆவியால முடி சுற்றும் இயேசுப்பா. எந்த நோய்கள் இருந்தாலும் இயேசுப்பா இந்த நேரத்துல நீங்க சுகம் தருவீராக தகப்பனே. சுகத்தை தாரும் ஆண்டவரே. Yes, Lord Jesus. இயேசுப்பா, மற்றும் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடும் ஆண்டவரே. இந்த ஸ்டேட்ல இயேசுப்பா ஒவ்வொருத்தரையும் இயேசுப்பா இந்த கொரோனா வைரஸ் பாதிக்க கொண்டு இன்னும் வந்து கொண்டிருக்குது தகப்பனே. எங்களை பாதுகாப்பா வையும் ஆண்டவரே. You protect us, Lord Jesus. You prevent us from all the diseases, Lord Jesus. You please, Lord, put a chain around us, Lord Jesus, so that whatever the sickness, whatever the disease, the virus shouldn't come and attack any people, Lord. இயேசுப்பா, எங்க மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. எக்கானமியை நீங்க raise பண்ணும் இயேசுப்பா. Bless all the organization, firm, company, the institution, all the working, Lord Jesus. Yes, Lord. Bless them abundantly, Lord. Let there be a hike in the salary, Lord Jesus. As they're working very hard towards them, Lord Jesus, you fill them with your holy guide. எங்க போனாலும் எங்க சென்றாலும் தகப்பனே இயேசுப்பா, உங்களுக்கு எந்த நோய்கள் வந்து தொடாதபடி நீங்க பாதுகாப்பா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற எந்தெந்த
பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மட்டும் தெரியும் தகப்பனே. இந்த காற்று புயலும் மழை தகப்பனே வந்து கொண்டிருக்குது, தாக்கி கொண்டிருக்குது தகப்பனே. க்ஷணங்களை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாமே calm down Lord Jesus. Yes Lord Jesus, you bless them, guide them and strengthen them Lord Jesus. Everything I surrender into your mighty hands Lord. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உன்னதமான இந்த கால வேளையில் நாம் ஒருவருக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காகவும், ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் இன்றைக்கு ஆன்லைன் என்று எவ்வளோ கேம்ஸ்லயும் எவ்வளவு விதமான அசுத்த வேலைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது மூழ்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் கண்களை மூடி உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காகவும், ஒவ்வொரு வாலிபர் சிறு பிள்ளைகள் யாவருக்காகவும் பாரத்தோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலக அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஏசியன் கண்ட்ரீஸ், அரேபியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, எல்லா தீமைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எழுந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய வெளிச்சம் அந்த நாடு முழுவதுமாக ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள், ஒவ்வொரு நாட்டில வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவர்களை நீ தொடும் ஆண்டவரே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் மீட்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவிக்கின்றவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாவுகளும் ஆண்டவரே அறிக்கை செய்து உம்முடைய பணிகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உலக அளவில் நீர் எழுப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உலக அளவில் யாரெல்லாம் துன்பத்தோடு ஆண்டவரே கஷ்டத்தோடு நோய் நொடியோடு ஆண்டவரே இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற. You bless them, you touch them Lord Jesus, you heal everyone Lord Jesus God Father. ஆண்டவரே, இந்த உன்னதமான இந்த கால வேளையில் ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்கள் ஆண்டவரே, நீ சொன்னீர் வாலிப காலத்துல தன் சிருஷ்டியை நினைத்து பாருங்க நீ சொன்னது வாக்கின்படி ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபரும் ஆண்டவரே உலகத்தின் இன்பத்துக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே உலக ஆசை பாசைக்கு ஆண்டவரை ஈடுபட்டு கொண்டு ஆண்டவரை முழுகி விடாதபடிக்கு ஒவ்வொரு வாலிபரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய அன்பு ஒருவரே ஆண்டவரை ஒவ்வொரு வாலிபரையும் தாங்க வேண்டும் ஆண்டவரே. உலக அன்புக்கும் உலக மாய கவர்ச்சிக்கும் ஆண்டவரே அவர்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமை தான் அவர்களை பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த ஆன்லைன் என்று சொல்லி எவ்வளோ ஆன்லைன் கேம்ஸுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான ஆண்டவரே டெக்னாலஜிக்கும் ஆண்டவரை முழுகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஆன்லைன் கேம்ஸ் என்று அதற்கே நேரத்தை கொடுத்து ஆண்டவரை விசுவாசம் இல்லாம ஆண்டவரை ஜெபிக்காம எவ்வளவு நேரம் ஜெபிப்பது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கூட தொடும்படிக்காய் ஜெபிக்கிற. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரை விசுவாசத்துல வளர நீர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபாவியை ஊற்றுவீராக ஆண்டவரே. நீ சொன்னீர் கடைசி காலத்தில் யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். அதாகவே ஆண்டவரே, இந்த உன்னதமான காலவில் இந்த தொலைக்காட்சியை காணக்கூடிய ஒவ்வொருடைய குடும்பத்தின் வீட்டுல நீர் உடைய ஆவியை ஊற்றுவீராக. இவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் யாராயிருந்தாலும் இவர்களுடைய குடும்பங்கள்ல ஆவிகளை ஊற்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜீவன் உள்ளவரே, நீர் இந்த அற்புதத்தை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எழுப்புதலை ஒவ்வொரு வீட்டில் நீர் கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீரே தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உன்னதமான காலவேளையில் நாங்க இறைவாக்குக்காக ஜெபிக்கிற அப்பா ஆண்டவரே. உன்னதமான இறைவாக்கு ஒவ்வொரு காதுகளிலும் ஆண்டவரே கேட்கும் போது ஆண்டவரே இவர்கள் செவிகளை ஆசீர்வதிங்க, எண்ணங்களை ஆசீர்வதிங்க, உள்ளத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவரே கிரிய செய்யும்படி ஜெபிக்கிற. ஏனென்றால் ஆண்டவருடைய இறைவாக்கு அது உயிர் உள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது என்று சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. உயிர் உள்ள வார்த்தை ஆண்டவரே உயிரற்ற இருக்கக்கூடிய
அவருடைய சரீரங்களிலே ஆண்டவரே கிரியைகளை செய்யபடிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய உண்மை, உம்முடைய உயிருள்ள வார்த்தை ஒவ்வொரு சரீரத்துக்குள் போகும்போது ஆண்டவரே எந்த விதமான வழிகள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கடன் பிரச்சனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், உம்முடைய வார்த்தை ஒவ்வொருத்திற்கும் விடுதலை கொடுக்குவதாக இந்த காலவேளையில் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா நீர் செய்ய போற இந்த பரிசுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இதா நீ மற்றும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம். எங்க ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தினத்திருப்பலி வாசக தியானத்தில் பங்கு கொள்ளுகிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஏனெனில் நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம், இறைவன் நம்மை தேர்ந்து கொள்ளுகின்றார். இதுதான் இன்றைய திருப்பலி வாசகங்களில் மையமாய் இடம்பெறுகின்றது. இறைவன் தன் திட்டத்தை தேர்ந்து கொள்ள யாரெல்லாம் நினைவு கூறுகிறாரோ அவர்கள் அனைவரையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கின்றார். அந்த சந்திப்பு என்பது நமக்கு சிறந்த பாக்கியமாய் இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை கவனித்து பாருங்கள். நீதி தலைவர்கள் புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நீதி தலைவர் புத்தகத்திலே அமானாக்கு என்பவர் ஒருவர் இருக்கின்றார். அவருடைய மனைவி குழந்தை இல்லாமல் இருக்கின்றார். பல ஆண்டு காலமாய் குழந்தை இல்லை. முதல் வாசகம் எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. குழந்தை இல்லாத அவளுக்கோ கடவுளின் தூதர் தோன்றுகின்றார். சோராவை சேர்ந்தவரும் தான் குலத்தவனுமான ஒருவர் இருந்தார். தான் குலத்தர். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியா இருந்ததால் குழந்தை பெறவில்லை. நீதி தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 2 வாசிக்கின்றேன். கவனமா கேட்டு பாருங்க. அவள் குழந்தை இல்லாமல் இருந்தாள். ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியா இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாய். நண்பரே மக்களே, தான் குலத்தில் இருந்து பிறந்தவர் மனோவாகு. மனோவாகுக்கு குழந்தை இல்லை. அவர் கணவன் மனைவியும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். இவர்கள் வாழ்க்கையில பாருங்க என்ன நடக்கிறது. அவருடைய மனைவிக்கு கடவுளின் தூதர் தோன்றுகின்றார். இதை பலர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கலாம். மலடியா இருக்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் மலட்டு தனங்களை போக்க ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். இன்று மலடிகளுக்காகவே ஆண்டவர் சிறப்பான செய்தி இன்றைக்கு வழங்குகின்றார். இன்றைக்கு மலடி என்ற பெயர் அநேக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் பலர் இறந்து போகின்றனர், சிலர் விலக்கப்படுகின்றனர், எங்கேயோ ஒரு சிலர் தான் சேர்ந்து வாழ்கின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லை என்று விலக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு அநேக பேர் இருக்கின்றார்கள். பிரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சேர்ந்து வாழ்கிறவர்கள் எங்கேயோ ஒரு சிலர் தான். அப்படி மலடியாய் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கிறது. ஆக இப்பெண்ணுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தினால் கடவுளின் தூதர் தோன்றி சொல்லுகிறார், உனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் இனிமேல் ஒரு பிள்ளை பெறப்போகின்றாய், ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பாய்.
இப்பொழுது கவனமாயிரு, திராட்சரசமோ மதுபானவோ அருந்தாதே, தீட்டானது எதையும் உண்ணாதே என்று சொன்னார். ஏனெனில் நீ ஒரு கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது என்பதில் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென்றே நாசீர் என அழைக்கப்படுவாய். நாசீர் என்றால் பொருள் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், திருமுழுக்கு செய்யப்பட்டவன். என் அன்பு மக்களே, எவ்வளவு ஒரு அழகான ரகசியத்தை அறிந்து கொள்ள போறீங்க பாருங்க. இன்றைக்கு மலடியாய் இருந்த அநேக பெண்களுக்கு தாமதாய் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அது எப்படி இருக்கும்? ஞானத்திலே சிறந்ததாக இருக்கும், அறிவிலே சிறந்ததாக இருக்கும். ஆக பிள்ளைகள் என்றைக்கு தாமதித்து பிறக்கின்றார்களோ அந்த தாமதம் உன் மனதை அதிகமாக வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும். ஐயோ, குழந்தை இன்னும் உருவாகவில்லையே. அந்த வேதனைக்கு பின் தவத்தில் பிறக்கிற அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கின்றன. இது உண்மை என்றால் தாமதாய் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனித்து பாருங்கள். பல ஆண்டுகள் கழித்து பிறந்திருக்கிற பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். மலட்டு தனங்களை போக்கி தவ முயற்சியில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் தன்னுடைய திட்டத்தின்படி பிள்ளைகளை கொடுக்கின்றார். அதே போலதான் நீங்க வாசிக்கின்றோம், அவன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென நாசீர் என அழைக்கப்படுவான். பிறப்பில் இருந்தே அப்பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது பாருங்க, கருவானது உன் வயிற்றில் உண்டான போது, அவன் உண்டான நாள் முதல் அவன் வாழ்கிற காலம் எல்லாம் கடவுளுக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்டிருப்பான். இன்னைக்கு எத்தனை பெயர்கள் வயிற்றிலே குழந்தை உண்டான உடனே தங்கள் கைகளை வயிற்று மேல வைத்து கடவுளே இந்த பிள்ளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் குழந்தை மேல கை வச்சு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்று முதல் அதை செய்ய வேண்டும். குழந்தை உண்டானது என்று தெரிந்த நாளிலிருந்து அது பிறக்கிற நாள் வரைக்கும் இந்த குழந்தையை நீரை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவன் இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியரின் கையில் இருந்து விடுவிக்க தொடங்குவான். இஸ்ராயேல் மக்களை பெலிஸ்தியர் கையில் இருந்து விடுவிக்க தொடங்குவான். அப்பெண் தன் கணவனிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார், அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் இருந்தது, அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை, அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம் கூறியது, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான இதையும் உண்ணாதே, ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். நண்பர்களே, சிம்சோன் என்ற பெயரிட்டார். சிம்சோன் யார்? வருகிற நாட்களில் அதை அறிந்து கொள்ளப் போகின்றோம். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாக சிம்சோனின் பெற்றோர்கள் அமானாக்கு அவருடைய மனைவிக்கு கடவுளின் தூதர் தோன்றி சொன்ன செய்தி, அவன் பிறக்கிற நாளில் இருந்து ஆண்டவருக்கென்று நாசீர் என்று அழைக்கப்படுவான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோனுடைய பிறப்பின் செய்தி எப்படி அறிவிக்கப்பட்டது பாருங்க. ஆகவேதான் தொடக்கத்திலே சொன்னேன், மலடியா இருக்கிற நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவரோடு இணைந்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு இணைந்து செபிக்கிற நேரத்தில் அந்த ஆண்டவர் நிச்சயம் உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க காத்திருக்கின்றார். அதுவும் சாதாரண குழந்தை அல்ல, அது திறமையாக கடவுளுக்கென்று ஆசீர்வாதமாக உலக மக்கள் மீட்புக்காக அது பிறக்கிற குழந்தையாக இருக்கும். ஆகவே இந்த குழந்தையின் சாட்சி என்ன சொல்லப்பட்டது பாருங்க, அவன் இஸ்ராயேல் மக்களுக்கு
மீட்டெடுக்கும் மகனாக இருப்பான். அவன் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென்று வாழ்வான். அவன் பெயர் சிம்சோன். சிம்சோன் அவருடைய தாயாருக்கு சொல்லப்பட்டது, தீட்டானது எதுவும் நீ உண்ண இயலாது. எந்த அளவுக்கு ஒரு பெண் தவம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. கடவுளின் திட்டம் ஒரு குடும்பத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், கடவுளின் விருப்பம் குடும்பத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், அந்த குடும்பத்தினர் கடவுளோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வாறு இணைந்திருக்க முடியும்? பைபிளை படிக்கிறதின் வழியாக மட்டும்தான் இணைந்திருக்க முடியும். வேறு எதனாலும் முடியாது. ஏனெனில் படிக்க படிக்கதான் நாம் நம்மை எப்படி மாற்றி கடவுள் முன் நிற்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் படிக்காமலே நான் போய் நிக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா உங்க முகமே ஆண்டவருக்கு தெரியாது. ஏனெனில் விடமுடாத பல பாவங்கள் உடலிலே அடங்கி இருக்கும். தீட்டுப்பட்டவர்களாயிருப்போம். பல பாவங்கள் நம்மில் அடங்கி இருக்கும் போது கடவுளுக்கு முன் நாம போய் பிரதிநிதிகளாக நின்றால் கடவுள் நம்முன் தோன்றவே மாட்டார். சும்மா பெயருக்கு வேணா ஜெபம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில. அந்த ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட இயலாது. எந்த ஒரு கிறிஸ்தவன் விவிலியத்தில் இருக்கிற வாக்குகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு வாழ நினைக்கின்றானோ அந்த அவன் மட்டும்தான் ஆண்டவர் முன் நிற்கும் போது ஆண்டவருடைய முகம் அவனுக்கு தென்படும். தன் வாக்கை நிறைவேற்றும்படிதான் கடவுள் பூமிக்கு கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருக்கின்றார். கிறிஸ்தவர்களால் வாக்குகள் சீர்குலைந்து போகும் என்றால் அந்த கிறிஸ்தவர்களை எப்படி ஆண்டவர் கண்டு கொள்வார்? கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கின்றார்களோ அங்கு கடவுளின் வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். இதான் வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆக சிம்சோனின் பிறப்பு என்ன சொன்னது பாருங்க. சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போது தன் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. நண்பரே மக்களே, இன்றைக்கு அவன் பிறந்து வளர்கிறதை வரைக்கும் வாசிக்கின்றோம். இன்றைய செய்தியின் விளக்கம் என்ன? இன்றைய செய்தி என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது மலட்டுத்தனத்தை ஆண்டவர் போக்குகின்றார். மலட்டுத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்க விரும்புகின்றார். அந்த சந்திப்புக்கு மலட்டுத்தனத்தில் இருக்கிற பெண்ணும் அவருடைய கணவனும் ஆண்டவர் முன் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் பெண் மாத்திரம் நின்றால் கிடைக்கும் நினைக்காதீங்க. ஆணும் பெண்ணும் இருவருமே, கணவன் மனைவி இருவருமே ஆண்டவர் முன் நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிற்க வேண்டும். விவிலிய வாசகத்துக்கு ஏற்றவாறு அர்ப்பணித்து வாழ வேண்டும். அப்போது கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிற குழந்தை உன் வீட்டிலே பிறக்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் கருப்பையை தாமதிக்க வைக்கின்றார்? இவர்கள் என்னிடத்திலே மன்றாடும் போது சிறந்த ஒரு குழந்தை பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்வதற்காக தான். மலட்டாய் பிறந்து மலட்டாய் சாவதற்காக கடவுள் திட்டத்தை வகுக்கவில்லை. மலட்டு தனத்தில் இருக்கிற அன்பு பெண்களே, சகோதரி சகோதரிகளே, இன்றைய வாசகத்துக்கு ஏற்றவாறு தன்னை சமர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தை பூமியில் பிறக்கிறது என்றால் அது கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற பிறக்கிறது என்று அறிந்து கொண்டு வாழ வேண்டும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆக கடவுள் ஒரு குழந்தையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் மிக அவசியம். கணவன் மனைவி திருவிழித்திலே வாழ்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அவ்வப்போதுதான் அந்த வீட்டு பிள்ளைகளும் கடவுளின் ஆசீர்வாதத்தினால் பிறக்கும். இல்லைன்னா தருதலையாக தான் விரும்புகிறது போல கணவனும் குடிக்காரன், கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளையும் குடிக்காரனா தான் இருக்கும். மனைவியும் வாயாடி, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பிறக்கிற பெண் பிள்ளை கூட வாயாடியா தான் இருக்கும்.
நல்ல குடும்பமா பிரதிபலிக்க இயலாது. இதற்கு நற்செய்தி பதில் சொல்லுகின்றன. நான் கூறும் இவ்வாக்கு உண்மை என்று சொல்வதற்காக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்கும் போது மிக அருமையாக சொல்லுகின்றார். பாருங்க என்ன நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 5 - 25 வரைக்கும் வாக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத். கவனமா கேட்டுக்கொண்டிருங்க. அன்றைய காலத்திலே குருவானவருக்கு திருமணமாகி இருந்தது. திருமணமானவர்கள் குருத்துவத்தை தேர்ந்து கொண்டார்கள். இறைப்பணிக்காக குருவாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி எலிசபெத்துக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. அவங்க இருவருக்குமே வயதான காலங்கள். ஆனால் அவர்கள் இருவரும் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? 2வது வாக்கியம் 6வது வாக்கியம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில், நல்லா கவனிக்கணும் காது கொடுத்து, அவர்கள் இருவரும் என்றால் கணவன் மனைவி இருவரும். கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, தன்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கணவன் மனைவி மிக அவசியம். கடவுள் திட்டத்துக்கு கணவன் மனைவி மிக அவசியம். திருமண பந்தம் என்பது மிக அவசியம். திருமணம் ஆகியிருக்கின்றவர்கள் அனைவரும் இதை நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த வயதில் திருமணம் ஆகியிருந்தாலும் திருமணம் ஆகியிருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் கடவுளுடைய பார்வையிலே நிற்கின்றார்கள். ஆகவேதான் ஆலயத்திலே திருமணம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் நல்ல உறவின் வாக்கு தத்தத்தை சொல்லிக் கொள்ளுகின்றோம். சத்திய வாக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும், நோயிலும் நொடியிலும், சுகத்திலும் பலத்திலும் நான் என்றும் பிரமாணிக்கமாக இருப்பேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பிக்கும் சண்டை. வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையாகவே இருக்கும். காரணம் என்ன? நான் கடவுள் பார்வையில் நிற்கிறேன் என்பதை மறந்து வாழ்கிற குடும்பங்கள். நான் ஆண்டவர் முன் நிற்கிறேன் என்ற பயமில்லாமல் இருக்கிற குடும்பங்கள். அது சடங்காகவும் சாஸ்திரமாகவும் மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, ரெடி ஆயிட்டு போங்க. போய் வந்த பிறகு என்ன பிரச்சனை தெரியாது. பிரச்சனைங்க அங்கத்தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி பாருங்க. ஆலயத்துக்கு போனோமா அன்னைக்கு டிஃபன் கிடையாது, நேரா ஹோட்டலுக்கு போன சாப்பிட்டு வரணும். வரும்போதே மார்க்கெட்ல எல்லாம் வாங்கிட்டு வரணும். அன்றைக்கு என்ன வாக்கு ஆலயத்தில் உரைக்கப்பட்டது என்று தியானித்திருக்கிறோமா? இன்றைக்காவது மற்ற எல்லா வேலைகளையும் நன்றாக செய்ய மறப்பது கிடையாது. ஒரு வாரம் தவறிவிட்டதுன்னு நினைச்சுக்கங்க. என்ன தவறிவிட்டது? ஆலயத்துக்கு சென்று ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடல, தவறிவிட்டது. அன்னைக்கு பெரிய கலவரமே வெடிக்கும். இது நாங்கள் பார்த்த அனுபவங்கள். ஒரு வீட்டுக்கு கவுன்சிலிங் செல்லும் போது என்ன பிரச்சனை என்று அலசி பார்த்தால் பிரச்சனை இதுதான். அந்த வீட்டில் ஜெபம் நடக்கவில்லை என்று பிரச்சனை இருக்கிறதா? அந்த வீட்டில் பைபிள் படிக்கவில்லை என்று பிரச்சனை இருக்கிறதா? அதெல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். சிந்தனைக்கே கிடையாது. உன்முகத்தை எப்படி கடவுள் பார்க்க விரும்புவார்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்திலே அலைந்து கொண்டிருக்கிறதை தவிர கடவுள் முன் நிற்கிறோம் என்ற அனுபவம் பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள். ஆகவேதான் பிள்ளைகள் இருந்தும் இல்லாமல் இருக்கிற பல குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. பிள்ளைகள் இருந்தும் கவனிக்காமல் பல பெற்றோர்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உதவியா இல்லாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமாக படிப்புகளை கொடுத்ததினால் அயல் நாட்டிலே சென்றவர்கள் ஒரு புறம் தகப்பன் இருக்க வேண்டும், இன்னொரு புறம் மனைவி இருக்க வேண்டும் என்று பிரித்து தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் பெற்றோர்களை. நண்பரே மக்களே, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றாத எந்த குடும்பமும் கடவுள் வாழும் இடத்திற்கு செல்ல இயலாது. ஆடம்பரமாக சிறப்பிக்கலாம், பிறப்பையும் இறப்பையும் ஆரம்பமாக செய்யலாம், அது ஆடம்பரமாக இருக்கலாம், அது உலகத்தோடு முடிந்து விடுமே தவிர விண்ணகத்திற்கு அழைத்து செல்லாது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, கடவுள் முன் நிற்கின்ற இருவரும் கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற கவனத்தோடு நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில். இருவரும் என்றால் யார்? கணவன் மனைவி இருவரும். அந்த இருவருக்குமே அந்த பயம் இருக்கணும். உனக்கு இருக்குதா என்று கேட்கிற கேள்விகளை விட்டுவிட்டு தன் உள்ளத்திலே ஒவ்வொரும் தீர்மானிக்க வேண்டியது, நான் கடவுள் முன் நிற்கின்றேன், அந்த பயம் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது பாருங்க. ஒருவரை கேள்வி கேட்டு தங்களையே அசிங்கப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கை தான். நீ நிக்கிறியா, நீ யோகியமா, நான் யோகியமா என்று என்றைக்கு கணவன் மனைவிக்குள் இந்த வாக்கு வருகிறதோ, பிசாசு உன் குடும்பத்தை கெடுத்து வைத்திருக்கிறான் என்பது பொருளாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, கடவுள் பார்வைக்கு கணவன் மனைவி இருவருமே மிக முக்கியமாய் இருக்கின்றார்கள். வெறும் மனைவி மட்டும் செபிக்கிறவங்களா இருப்பாங்க, கணவன் இருக்கக்கூடாது, அது சட்டம் இல்லை. அல்லது கணவன் மட்டும் செபிக்கிறவனா இருப்பார், மனைவி இருக்கக்கூடாது, சட்டம் இல்லை. இருவருமே கடவுள் பார்வையில் நேர்மையாளராய் வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற குடும்பத்தை ஆண்டவர் தேடுகிறார். இந்த வாசகத்தை படி உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது கவனித்து பாருங்க. நான் எப்படி இருக்கிறேன் என்று கவனித்து பாருங்க. கடவுள் நேர்மையாளர்களை தேர்ந்து கொள்ள விரும்புகின்றார். மனோவாவுக்கு படியேற்பாட்டில் நீதி தலைவர்கள் வழியில் தேர்ந்து கொண்டார். சிம்சோன் என்ற சிறந்த குழந்தை ஆண்டவருக்கு கொடுத்தார். பெலிஸ்தியர் சிம்சோனை பார்த்தாலே பயப்படுவார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு பாருங்க, அவன் பிறந்த நாளில் இருந்து இறக்கிற நாள் வரைக்கும் கடவுளுக்கு என்றே இருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியமான ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க கடவுளுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்களா? கடவுள் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளா? கடவுளுக்கு வாக்கு ஏற்றபாடி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கிற பிள்ளைகளா? அல்லது தான் தோண்டி தனத்தில் தன் விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளா? காரணம், ஜெபிக்காத குடும்பம் ஆசீர்வாதத்தினால் இருக்க இயலாது. ஆக அது எங்கிருந்து தொடங்குகிறது? கணவன் மனைவிடத்திலிருந்து தொடங்குகிறது. கணவன் மனைவி இருவருமே கடவுள் முன் நிற்கும் போது நான் நேர்மையாளராய் நிற்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் நேர்மையாளராய் மட்டும் போதுமா? அடுத்த வாக்கை சொல்லுகிறது பாருங்க. ஆண்டுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அனைத்து கட்டளைகளுக்கும் ஏற்ப பழையற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா கட்டளைகள், குறிப்பாக பழையற்பாட்டிலே 10 கட்டளை மிக சிறந்த முறையிலே ஒவ்வொருவரும் அறிந்திருந்தார்கள். பழையற்பாட்டிலே இஸ்ராயலர் யூத மக்கள் அனைவருமே சிறப்பாக 10 கட்டளையை, முழு விவிலியம் தெரிகிறதோ இல்லையோ, ஆனா 10 கட்டளையில ஒன்று கூட மறக்காமல் அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டார்கள். இது கடவுள் நமக்கு கொடுத்த செய்தி என்று
அதை காப்பதிலே கவனமாய் இருந்தார்கள். ஆனால் செயல்படுவதிலே கவனக்குறைவாய் இருந்தார்கள். அதை சட்டமாக நினைத்தார்களே தவிர இது கடவுளுடைய வாக்கு என்பதை நிரக்க மறந்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, இதே போலதான் இன்றைய கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களும் கேட்கின்றார்கள், படிக்கின்றார்கள். அது அதே இடத்திலே முடிந்து போய்விடுகிறதே தவிர அது நினைவிலே நிற்பது கிடையாது. ஏன் போன வாரம் ஆலயத்துக்கு சென்றீர்களே, என்ன வாசகத்தை என்ன பிரசங்க கேட்டீங்க? உங்க ஞாபகத்துக்கு வருதா? மறுபடியும் நாளைக்கு ஆலயத்துக்கு போக போறோம், ஞாயிற்றுக்கிழமை. எந்த நோக்கத்தோட ஆலயத்துக்கு செல்லவிருக்கிறோம்? இங்கு கணவன் மனைவி இருவருமே கடவுளின் வார்த்தைகளை, கடவுளின் வாக்குகளை, கடவுளின் கட்டளைகள் அனைத்தையும் பாருங்க. அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும், சில கட்டளையின் மட்டும் வெறும் வாக்க தெரிஞ்சுப்பாங்க, ஒழுங்குமுறைகளை மறந்து போயிடுவாங்க, அன்டிசிப்ளினா நடந்துக்குவாங்க. பேச்சில, செயலில, உடுத்துற உடையில இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்கள். உடையில கூட அறகுறையான உடைங்க. ஏங்க இந்த உடை வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ, அது புள்ளிக்கு அதுதான் வேணுமா? பெற்றோர்கள் உங்களுடைய எண்ணம் எங்கு சென்றது? பிள்ளைங்க பாக்குறதெல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியுமா? அதை அலட்சி பார்க்க வேண்டும். இது இந்த பிள்ளைக்கு என்ன தேவையானதா, தேவையற்றதா, இது நல்லதா, கெட்டதா, இப்படி இது உடுத்தினால் இது எவ்வாறு மக்கள் பார்வையிலே வெளிப்படும்? பெற்றோர்கள் தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு தீர்மானங்கள் பிள்ளைகள் கையில் கொடுக்கப்பட்டது. ஆகவே பெற்றோர்கள் தலை குனிய வேண்டிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. கேட்டா பதில் சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தி இப்படிதான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அப்படி என்றால் முதலிலே கணவன் மனைவி கடவுளின் வாக்குக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் அது முடியும். கணவன் மனைவி கடவுளின் வாக்குக்கு கட்டுப்படவில்லை என்றால் பிள்ளைகள் உங்க வாக்குக்கு கட்டுப்பட மாட்டார்கள், உதாசனப்படுத்துவார்கள், எதிர்த்து பேசுவார்கள். ஏனெனில் நாம் கடவுளுக்கு விரோதமாக செயல் செய்யும் போது கடவுளையே நாம் எதிர்க்கின்றோம். ஆக அதை கடவுள் எப்படி திருப்புகிறார்? பிள்ளைகள் பெற்றோர்களை எதிர்க்கின்றது, மதிப்பற்று பேசுகின்றது. அது இன்றைய குடும்பத்தில் எல்லா வீட்டில் நடக்கிறது அல்லவா? என்னைக்காவது உணர்கின்றோமா? உணர்வது கிடையாது. நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளுக்கு கட்டுப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்படும். இதுதான் விளக்கங்கள். ஆகை நண்பரி மக்களே, கடவுள் எப்பேர் பெற்ற கணவன் மனைவி குடும்பத்தை தேர்ந்து கொள்கிறார் பாருங்க. அவர் பார்வையிலே நேர்மையா இருக்கிறவர்களும் கடவுளுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும். குற்றமற்றவர்கள் என்றால் பொருள் என்ன? இது நாம் திருப்பலியில் அறிக்கையிடுகிறோம் பாருங்க. சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் கெட்ட புத்தி தான் சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்குது. கடவுளுடைய வாக்கு சிந்தனையில் ஓடுகிறதா? ஐயோ, தாவீது முதல் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாரே, இரவும் பகலும் இறைவாக்கை தியானிக்கிறவன் பேறு பெற்றவன் என்று, அவனே நற்பேறு பெறுவான் என்றும் எழுதியிருக்கிறாரே. நான் நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது எப்படி வாங்க முடியும்? இறைவாக்குப்படி ஏற்று வாழ்ந்தால் தானே வாங்க முடியும் அப்படின்னு அலசி பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் இருக்கின்றன. காரணம் என்ன? பைபிளை சரியாய் படித்து புரிந்து கொள்வது கிடையாது. வெறும் கேட்கிறது மட்டும் காதில் இருக்கக்கூடாது. ஊழியர்கள் வழியாக, டி வழியாக, இப்படி ஆலயத்தில் இவர்கள் வழியாக கேட்பது மட்டும் போதாது. அமர்ந்து படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் பைபிளை படிக்க வேண்டும். நீங்க படிக்கும் போதுதான்
இங்கிருந்து நாங்க உரைக்கிற வாக்கு உங்களுக்கு புரியும். நீங்க படிக்காமலேயே நாங்க உரைக்கிறது மட்டும் நீங்க கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரியாது. ஒரு சிலது தான் உள்ள போகும். நிறைவான வாழ்வு வாழ இயலாது. நீங்க படிக்கணும், நீங்க விழித்தை திறந்து வாசிக்கணும். இதான் ஜக்கரியா எலிசபெத் வாழ்க்கையில் நடந்த உண்மைகள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய பின்னணிகளை பைபிளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அங்க ஒவ்வொருவருமே கடவுளின் வாக்கை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எவரெல்லாம் கடவுளின் வாக்கு இன்றைக்கு நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தான் கடவுள் தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றார். சாதாரணமாய் வாழ்கிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புவது கிடையாது. சாதாரண கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து சாதாரண கிறிஸ்தவர்களாய் நீ மரிக்கும் போது விண்ணக வாழ்வு உனக்கு திறந்து வா 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 என்று அழைக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு வாழாதீங்க. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள். எப்படி சிம்சோன் பிறப்பதற்கு தூதன் சொன்னான், அவன் நாசீர் என்று அழைக்கப்படுவான். அவன் தலை முடி எடுக்கப்படாது. அவன் பிறந்த நாளிலிருந்து மொட்டை அடிக்காம இருப்பான். அவன் நாசீர் எனப்படுவான். பிறந்த நாளில் இருந்து இறக்கிற நாள் வரைக்கும் அவன் கடவுளின் திட்டத்தை மட்டுமே நிறைவேற்றுவான். இஸ்ராயல் மக்களுக்கு அவன் விடுதலையின் வீரனாக இருப்பான். நண்பரி மக்களே, குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறந்த மகனை தேர்ந்தெடுக்கிற பாக்கியம் கணவன் மனைவி இருவர் வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு அந்த கணவன் மனைவி வாழ்க்கை எவ்வளவு வேதனையா இருக்கிறது என்றால் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நினைத்து மற்றவர்களை உதாரணமா எடுப்பதை விட நம்ம வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நாம் கடவுள் வாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. நம்ம வாழ்க்கையை விட உதாரணம் வேற எதுவுமே கிடையாது. மற்றவங்க உதாரணத்தை எடுக்கிறதை விட நம்ம வாழ்க்கையின் உதாரணங்கள் எடுக்க வேண்டும். இதுவரை நான் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடவுளின் வாக்கை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்று நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு குடும்பங்களும் கிறிஸ்துவுக்குரியதாக மாறும். மற்ற குடும்பங்களை உதாரணம் காட்டி குடும்பத்தில் பேசாதீங்க. பைபிளை மேற்கோள் காட்டி பேசுங்க. அங்கு மாற்றம் மிக விரைவிலே வரும். மற்ற குடும்பங்களை உதாரணம் காட்டி பேசினால் உனக்கு பிரச்சனையும் பிளவும் தான் வரும். விவிலியத்தில் வாசித்து இருக்கிறதை உதாரணம் காட்டுங்க. ஜக்கரியா எலிசபெத்தை காட்டுங்க. சிம்சோனின் பெற்றோர்களை காட்டுங்க. அது படிச்சு காட்டுங்க. சும்மா சொல்லாதீங்க. இந்த பகுதியிலே இந்த இடத்துல இந்த வாக்கு இருக்கிறது, இதற்கேற்று வாழ்ந்தால் நமக்கு எப்படி ஆசீர்வாதமான பிள்ளைகள் பிறக்கும் என்று நீங்களும் புரிந்துகிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்க வளரும் போது அவங்களும் அப்படிதான் வாழ்க்கையை தொடங்குவாங்க. இல்லைன்னா கண்டதும் காதல் கேட்டதும் காதல் என்று கலந்து கொண்டு கலப்பு வாழ்க்கை வாழ தீர்மானிச்சிடுவாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது. ஏசா கடவுளின் ஆசிரியை இருப்பதற்கு காரணமே கலப்பு வாழ்க்கை தான். அவன் கடவுளின் ஆசிரியம் இழந்தான். கடவுள் பார்வையிட்டு தூரமாய் போய்விட்டான். ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்து விட்டது. அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் கலப்பு என்பது இருக்கக்கூடாது. ஆண்டவர் சிம்சோனை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. எப்படி தீட்டானது எவதும் அவனை தீண்டாதவாறு நீ உண்ணாமல் காத்திருக்க வேண்டும். தீட்டுக்குரிய பொருட்களை உண்ணக்கூடாது. திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல ஆணும் பெண்ணும் எல்லாருமே திராட்சை ரசத்தை அருந்துவார்கள். மதுபானம் அல்ல, திராட்சை ரசம். இன்னைக்கு கூட கிரேப் ஜூஸ், வெளியில சென்றா கிரேப் ஜூஸ் குடிக்கிறேன் இல்ல, நாம போய் வெளியில கடையில வாங்கி கொடுக்கிறோம். ஆனா அவங்க வீட்டிலே தயாரித்து வைத்திருப்பார்கள். இஸ்ராயல் வீடுகளிலே திராட்சை ரசம் இல்லாத வீடு இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் சீசன்ல விற்கிறாங்க பாருங்க திராட்சை ரசம். அது மதுபானம், மயக்கத்தை கொண்டு வரும். என் நண்பரே மக்களே, கடவுள் எந்த அளவுக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் பாருங்க. இது நம்ம பைபிளை படிக்கும் போதுதான் நாம அறியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படும்.
படிக்கவே இல்லை என்று சொன்னால் நாம் அறியாமல் பல பாவங்களை செய்து கொண்டிருப்போம். கடவுள் நம்மை ஒதுக்கி கொண்டே இருப்பார். ஆக எது நமக்கு முக்கியம்? இறை திட்டத்தை நிறைவேற்றி இறைவாக்குப்படி வாழ்வது முக்கியமா, அல்லது நாம என்னுடைய திட்டம் என்னுடைய ஆசை நிறைவேறணும் சொல்லி வாழ்கிற வாழ்க்கை முக்கியமா? நம்ம விருப்பப்படி வாழ்ந்தால் அது குறுகிய காலம், இறை திட்டத்தின்படி வாழ்ந்தால் அது இம்மையிலும் மறுமையிலும் வாழக்கூடிய காலம். எது? அலசி பார்த்து தீர்மானித்து வாழுங்கள். புதிய ஏற்பாட்டிலே ஒரு கணவன் மனைவி வயது முதிர்ந்த காலத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இறைவாக்கை நிறைவேற்றுகிறதிலே அவர்கள் சிறப்புள்ளவர்களாக இருந்தார்கள். எத்தனை விஷயம் சொல்லப்படுகிறது பாருங்க. 1, நேர்மையாளராக இருந்தார்கள். 2, கடவுளின் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். 3, ஒழுங்கின்படி வாழ தீர்மானித்தார்கள். ஒழுங்கற்றவர்களாக அல்ல, ஒழுங்கின்மையாக அல்ல. இன்றைக்கு ஜெபிக்கிற குடும்பம் பார்க்கிறோம், ஜெபிக்கிறவர்களை பார்க்கிறோம். ஜெபிக்கிற நேரத்துல தான் அந்த ஜெபம் எண்ணம். ஜெபம் முடிந்து சென்றவுடனே ஒழுங்கின்மையாய் நடந்து கொள்கிற வாழ்க்கை, மதிப்பற்று வாழ்கிற வாழ்க்கை, ஒழுங்கின்மை. இது ஜெபத்துக்கு பிறகு நடக்கிற அனுபவம். கடவுள் முன் விசுவாசியாகவும் கடவுளை விட்டு வெளிவந்தவுடனே அவிவிசுவாசியாகவும் நடந்து கொள்வது கிடையாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற எத்தனை பேர் பாருங்க, அங்க பிரசங்க தொடங்கின உடனே ஒவ்வொருத்தரா வெளியே போக ஆரம்பிப்பாங்க. என்ன பண்றாங்க? ஒருத்தர் பீடி சிகரெட் அடிச்சுட்டு உள்ள வருவார், இன்னொருத்தர் அப்படியே வெளியே போயிட்டு உலாவி வருவார். ஏன் அந்த நேரத்துல வெளியே போற அந்த எண்ணம் ஏன் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பசாசு உன்னை வெளியே கொண்டு போகின்றார். ஏன்? அது மிக முக்கியமான நேரம், இறைவாக்கு உள்ளத்திலே விதைக்கிற நேரம். அந்த விதை உள்ளே விழக்கூடாது என்று சொல்லி வெளியே கொண்டு போகிறான். நிறைய பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, இறைவாக்குக்கு செவி கொடுத்து வாழாத எவனும் இறை திட்டத்தை நிறைவேற்ற இயலாது. நிறைவேற்றாத எவரும் என்ன பாடினாலும் என்ன பேசினாலும் என்ன வாழ்ந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இறைவாக்கு நிறைவேற்றுகிற உள்ளம் அவருக்கு தேவை. ஆகவே ஒழுங்குமுறைகள் மிக அவசியம். 4வது பாருங்க, குற்றமற்றவர்கள். குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனை குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. குற்றமற்றவர்கள், குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. 5வது, அதற்கேற்றவாறு நடந்தார்கள். 5 குணங்கள் கணவன் மனைவி இடத்தில் இருக்கணும். 1, நேர்மையாளர். 2, எல்லா கட்டளைகளையும் அறிந்து அதற்கேற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர். 3, ஒழுங்காக எவரும் நம்மை பார்த்து தவறு சொல்லாதவாறு வாழ்கிறவங்க. 4, வாழ்நாள் முழுவதும் அப்படியே நடந்து வாழ்கிறவங்க. என் நண்பரே மக்களே, எந்த கணவன் மனைவிடத்தில் இதை நாம் தேட முடியும்? ஆக உனக்கு இருக்கிறதா, உனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு எனக்கு இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். நான் வாழ்கின்றேனா என்று கேட்டு பாருங்கள். அப்படி நம் உள்ளம் சொல்லும் இல்லை, ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? இனிமேல் வாழ்வேன். இவ்வளவுதான். இதுவரைக்கும் நான் வாழவில்லை, ஆனா இனிமே வாழ போறேன். இறைவாக்குக்கு ஏற்றவாறு நான் குடும்பத்திலே வாழ போறேன். இதுதான் தீர்மானத்தின் அடையாளம். உனக்கு இருக்கா, எனக்கு இருக்கா நீ கேள்வி கேட்டா வாழ்நாள் முழுதும் சண்டையில தான் வாழ்க்க முடியும். ஆனால் எனக்கு இருக்கிறதா என்று கேட்டு பாருங்க. அந்த நாள் அன்னைக்கு மாற்றுதலை நீங்க எதிர்பார்க்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, உலகுக்கு அமைதியை கொடுக்க வந்தோம், உலகுக்கு வாழ்வு கொடுக்க வந்தோம், உலக மக்களுக்கு ஒற்றுமையை சிறப்பிக்கிறவர்களாய் வந்தோம், உலக மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க உருவாக்கப்பட்டோம். இவை எல்லாமே கிறிஸ்தவர்கள் வழியாய் உலக மக்களுக்கு பரவி செல்ல வேண்டிய செயல்பாடுகள். ஆனால் அதே கிறிஸ்தவ குடும்பங்களால் இன்றைக்கு கோர்ட்டும் அதிக கேஸ் நிறைந்த கிறிஸ்தவ குடும்பமாய் இருக்கிறது, டைவர்ஸ் கேஸ். இன்னைக்கு ஜெயில பாருங்க, அதிக கிறிஸ்தவங்க உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில திருடும், கொள்ளையும், அவமானமும்
எல்லா தீமையும் கிறிஸ்தவர்களுக்குள் உருவாகிவிட்டது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், பைபிளை படித்து வாழாத குடும்பங்கள் பெருகிவிட்டன. பெயர் மாத்திரம் கிறிஸ்தவர்கள், ஆனால் விவிலியத்துக்கு ஏற்றவாறு வாழ்கிற கிறிஸ்தவர்களை தேர்ந்தெடுக்க இயலவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நம் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நாம் மாற வேண்டும். ஆகவே இப்படி வாழ்ந்த சக்கரை எலிசபெத் வாழ்க்கையில தான் கடவுளின் தூதர் தோன்றி சொன்னார், உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான். இவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. எப்படி பழைய ஏற்பாட்டில் இன்னைக்கு சிம்சோனின் பிறப்பான் என்று சொல்லப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நற்செய்தியில வாசிக்கும் போது சக்கரியா எலிசபெத்துக்கு சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத் கருவுற்று இயலாதவராயிருந்தார், மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் நிற்க அவருக்கு குரு பணி ஆற்ற நாள் வந்தது. குருத்துவ பணி மரபு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குழிக்கு போட்ட போது அது சக்கரியா பெயருக்கு விழுந்தது. பாருங்க, கடவுளுக்கு தூபம் காட்டுவதற்கு யார் சொல்லணும்னு சீட்டு போடுவாங்க. எல்லார் பேரும் குலுக்கி போட்டு எந்த பேர் வருதோ அவங்க உள்ள போனோம். ஏன் அந்த மாதிரி ஒரு சடங்கு? காரணம் என்னவென்றால், கடவுள் வாழும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் தூய்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். தூய்மை அற்றவனாய் இருந்தால் அந்த இடத்துக்கு சென்றவுடனே அவன் செத்து போய் விடுவான். செத்து போனவனை கொண்டு வருவதற்கு யாரும் உள்ள போக மாட்டாங்க. அவன் உள்ள போகும்போதே கயிறு கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. ஒருவேளை இறந்து விட்டால் அந்த கயிறு வழியாக வெளியே எடுக்கலாம், உள்ளே செல்ல இயலாது. எவ்வளவு ஒரு கடினம் பாருங்க. ஆனா இன்னைக்கு ஆலய பலிப்பிடத்திற்கு செருப்பிலேயே போய் நின்றுப்பாங்க. அப்படியே ஒரு நாள் சுத்தின அந்த செருப்பு பரிசுத்தமாய் புனிதமாய் வாழ்கிற ஆலய இடத்துல கூட போய் நிற்கும். எப்படி கடவுள் பிரசன்னம் ஆவார்? நண்பர் மக்களே, நாம் பல சிறு சிறு தவறுகள் செய்து குமிஞ்சி கிடக்கிறது நம்ம வாழ்க்கையில. சின்னதான பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில பெருகிவிட்டது. ஆனா இங்க பாத்தீங்களா, பலிபீடத்துக்குள் போகும்போது எவ்வளவு ஒரு பாக்கியமான சாலி கிடைக்க எத்தனை கட்டளைகள் இருக்கின்றன. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு தூய்மையை வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் தூய்மையா இருக்கிறானா இல்லையானா மனசாட்சி சொல்லும். அந்த மனசாட்சிக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாதான் உள்ள போக முடியும். அப்படி விரோதமா வாழ்ந்திருந்தா அங்கேயே செத்து போயிடுவேன். எவ்வளவு பயம் இருக்கும் பாருங்க ஒருத்தருக்கும் உள்ள போகும்போது. இன்றைக்கு இறை பணியில வாழ்கிற ஊழியர்கள், இந்த இறை பணிக்காக அழைக்கப்பட்ட குருத்துவர்கள், இந்த இறை பணிக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இப்பேர் பெற்ற ஒரு பயம் இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் சக்கரியா பெயருக்கு சீட்டு விழுந்தவுடனே அவர் தூபம் காட்டுவதற்கு மக்கள் கூட்டத்தினர் அவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அவர் உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஒரு குருவானர் உள்ளே சென்று கடவுளுக்கு தூபம் காட்டி அவர் வெளியே வர வரைக்கும் பழைய பாட்டில மக்கள் அனைவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு மக்கள் ஆலயத்துக்கு எதற்கு செல்லுகிறார்கள்? கேட்டதன்படி வாழ்வதற்கா? எல்லாம் சடங்காகி விட்டது. வெளியே வந்த உடனே இந்த சாரி எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த வாக்கு எப்படி இருக்குதுன்னு யாராவது பேசி இருக்கீங்களா? எப்படி கடவுள் ஆலயத்தில் பிரசன்னமாவார்? அவருக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் அவர் எப்படி பிரசன்னமாக முடியும்? முக்கியத்துவம் என்பது சும்மா நின்று கொண்டிருப்பது முக்கியத்துவம் என்பதற்கு அல்ல அர்த்தம். அவர் வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும். அப்போதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இவங்க எல்லாம் சக்கரியா உள்ள போனவொடனே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஆண்டவருடைய தூதன் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார்.
அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்றார், பயந்து போனார். ஐயோ, எனக்கு என்ன ஆகுமோ என்று ஒரு பயம் ஆகிவிட்டது. வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டு உன் மனைவி எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவேன். நண்பரே, மக்களே, மலட்டு தனத்தில் இருக்கிறவர்களுக்கு கடவுளின் கண்களில் எப்போது கிருபை கிடைக்கிறது? உன் மன்றாட்டை கேட்டு சக்கரியா கடவுளோடு செபிக்கிறவராயிருந்தார். இன்னைக்கு எத்தனை ஆண்மகன் தன் மனைவி மலட்டு தனத்தில் இருக்கிறதை வைத்து ஜெபிக்கிறாங்க? மனைவி மட்டும்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆண்மகன் ஜெபத்திலே குறைவாய் தான் இருப்பான். ஆனா இங்க வீழ்த்தில பாருங்க, வானதூதர் சக்கரியா பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதலை கேட்டு உன் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் பெயர் யோவான். நண்பரே, மக்களே, நம்ம குடும்பத்திலே பிள்ளைகள் பிறக்கின்றன. பேப்பர் செய்தி எடுத்து பாருங்க, தற்கொலை ஆவிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு பிறந்த குழந்தையை தானே கொண்டு வீசி எறிந்தார் என்று நேற்று முன்தினம் செய்தி வாசிக்கப்பட்டது. பிறகு அந்த ஆண் குழந்தையை கொன்றுவிட்டார்கள். இன்னைக்கு உலகத்திலே பல குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறது. பல குழந்தைகள் கருவிலே சிதைக்கப்படுகிறது, அபார்ஷன் என்ற பெயரில். எத்தனை கிறிஸ்துவ குடும்பத்தில் அபார்ஷன் என்ற பெயர் மறைமுகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கருச்சிதைவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, குழந்தை பாக்கியம் கடவுளால் கொடுக்கின்றது. இது கடவுளின் ஈவு. இது உணராதவர்கள் அபார்ஷன் செய்கிறான். திருமணம் ஆன உடனே ஒரு 2 வருஷம் நல்லா இருப்போம், அப்புறமா பார்த்துக்கலான்னு இன்னைக்கு அநேக யங்ஸ்டர்ஸ் குழந்தைகளை அபார்ஷன் செய்யறான். எவ்வளவு பெரிய பாவம் என்று கடல் முன் நிற்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். கேட்டுக்கொண்ட அன்பரே மக்களே, விளக்க வேண்டியது பல வகை இருந்தாலும் தெரிந்தவைகளை அட்லீஸ்ட் நாம திருத்திக் கொள்ள வாழ்வதற்காக தீர்மானிப்போம். திருந்தி வாழ வேண்டும். மனமாற்றத்தின் அடையாளம் அது. நான் திருந்துவேன், எல்லோரும் திருந்த வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்றால் முதலில் நான் திருந்துவேன். அதை கண்டு எல்லோரும் திருந்த ஆரம்பிப்பார்கள். ஆக வானதூதன் அவருக்கு சொன்னார், யோவான், நீ மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். யோவான் பிறப்புக்கு பலர் மகிழ்ச்சி அடைந்தார்கள். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திருமுழுக்கு யோவானை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொண்டிருப்பார். என் அன்பு கணவன் மனைவி பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகனா நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு இறை மக்களே, விவிலியத்தை படிக்க படிக்கதான் நம்மிலே மறைந்திருக்கிற பாவங்கள் வெளிப்படும். பாவத்தை விட்டு விலகினால், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிற குடும்பங்கள் பூமியிலே உருவாக ஆரம்பித்தால், மற்ற இனங்கள் எல்லாம் உன்னதமான கடவுளை அறிந்து கொள்ள இயலும். 2000 ஆண்டுகள் ஆயும் 2000 வருஷம் ஆகியும் இன்னும் இந்திய மக்கள் இறைவனுக்கு சொந்தமாகவில்லையே. காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள். எந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தெரிந்து கொண்டார்களோ அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களா இல்லாம போனது காரணம். பெயர் அளவிலே வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு நாம் மாற்றம் பெற வேண்டும். நான் வாழ்ந்தால் ஆண்டவருக்கென்று வாழ்வேன். சிம்சோனை குறித்து முதல் வாசகத்தில் வாசித்தோம் அல்லவா? அவன் பிறந்த நாளில் இருந்து இறக்கிற நாள் வரைக்கும் கடவுளுக்கென்றே இருப்பான். திருமுழுக்கு யோவானை பற்றி இந்திய நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவன் பிறப்பானது பலருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உன் பிறப்பு யாருக்கு மகிழ்ச்சி அளித்தது?
பிறந்த போது மகிழ்ச்சி, வாழும் போது இகழ்ச்சி. வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கவனம் செலுத்த வேண்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைகின்றனர்? இருக்கிற மகிழ்ச்சியை தொலைத்துதான் நமக்கு பழக்கம். இவற்றுக்கெல்லாம் ஒரே காரணம் பைபிளை படிக்காமல் இருப்பதுதான். படித்து புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து அதுக்கேற்றவாறு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வாறு இருக்கிறது பாருங்க. அவன் பலருக்கு மகிழ்ச்சியாய் இருப்பான். அவர் இஸ்ராயல் மக்களில் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். ஆகவேதான் திருமுழுக்கு யோவான் பேசும் முதல் வார்த்தை, மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தி என்பது என்ன? கடவுள் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு, படிக்க வேண்டும். அந்த வாக்கு நமக்கு நல்ல செய்தி, நம்ம வாழ்க்கையை திருத்துகிற செய்தி, நாம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய செய்தி. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிற குடும்பம் ஆண்டவருக்கு தேவை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பினை மக்களே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கைகள் ஆண்டவருக்கு சொந்தமாகும்படி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நான் ஜெபத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வேன் என்று தீர்மானித்து பாருங்கள். ஆண்டவர் உன்னையும் உன் வீட்டாரையும் அவர் இறைப்பணிக்காக அழைத்துக் கொள்வார். ஆக என்ன முடிக்கிறார் பாருங்க. வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? யோவான் எலியாவின் உள்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையும் மக்களும் உளம் ஒப்பாக அவர் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமையை கொண்டு வருவார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். யாரெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் நேர்மையுள்ளவர்களாக மாற்றுகிற ஆசிர். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் பிறப்பு எப்படி இருக்கணும் பாருங்க. ஆண்டவரின் திட்டத்தை சரி செய்கிற ஒரு இனத்தை உருவாக்குகிறவர்களா இருக்கணும். என்னால ஒரு கூட்டம் உருவாகி இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனால ஒரு கூட்டம் உருவாகி இருக்கணும். அது இறை திட்டத்தை நிறைவேற்றுகிற கூட்டமா இருக்கணும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் தலையில் விழுந்த கடமையாயிருக்கிற. நண்பர்களே மக்களே, நாம செய்ய வேண்டியதை எந்த அளவுக்கு தவறி இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்து அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல வாலி பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க யாரு வேணாலும் இருக்கலாம். உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த வயதுல இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்கு வயது முரண்பாடு கிடையாது. பாருங்க, சக்கரியா எலிசபெத் வயது முதிர்ந்தவர்கள், அவர்களை பயன்படுத்துகிறார் அல்லவா? ஆக வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த வயது இருந்தாலும் ஆண்டவர் முன் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் இந்த வயதில் ஒப்பு கொடுத்தால் நீங்க பாக்கியசாலி என்று அர்த்தம். வயது முதிர்ந்தவர்கள் இப்போது ஒப்பு கொடுத்தால் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை பரவாயில்லை, இப்போது ஒப்பு கொடுக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்த்து ஆஸ்வதித்து இந்த வயதுல என்ன செய்யணும்னு உயர்த்த அவருக்கு தெரியும். உன் வயது இடைஞ்சலா இல்லாதவாறு உன் வயதை நினைக்காதே, அர்ப்பணிப்பை நினைத்துப்பார். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆகவே இந்த நற்செய்தி முடிவு என்ன சொல்லுகின்றது? சகரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். பாருங்க, கப்ரியேல் தூதன் எவரெல்லாம் சந்திக்கின்றார்? அவர் சொல்கிறார், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. ஆதலால் அவை நடைபெறும் வரை நீ பேசாம இருப்பாய், ஊமையாய் இருப்பாய்.
உம்மால் பேசவே இயலாது என்றார். நல்லா பேசி உள்ள போன சக்கரியா வெளியே வந்தவுடனே ஊமையாக மாறிவிட்டார். பேச்சே வாயில வரல. என் அன்பு மக்களே, இறைவாக்கை நம்பாத வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அறிகுறியின் செய்தி. இன்றைக்கு நீ ஊமையா இருக்கிறாய். ஜெபிக்க தெரியல, வாசிக்க தெரியல, பைபிள் எடுத்து படிக்க உனக்கு தெரியல. வாய் ஊமையா இருக்கிறது. உலக செய்திகளை பேசுகிற வாய் கடவுளின் வாக்கை பேச முடியாம இருக்கிறது. என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறாயோ அன்னைக்கு உன் நாவு திறக்கப்படும். இந்த செய்தி எவ்வளவு அருமையா இருக்கிறது பாருங்க. மக்கள் செகரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்தவராய் குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். இத்தனை காலம் சென்றவர்கள் உடனே வந்து விட்டார்களே, இவருக்கு என்னானதோ என்று மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இறந்து விட்டாரோ? இத்தனை நேரமாகி வரவில்லையே, தாமதிக்கப்பட்டது. அவர் வெளியே வந்த போது அவரிடம் பேச முடியவில்லை. அவர் பேசாம போயிட்டார். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன பாவம் செஞ்சானோ ஊமையா மாறிட்டான் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் பாருங்க, உனக்கு ஊமையாவது அமிச்சாரு அதற்கே நன்றி சொல்லின்னு சொல்லியிருப்பாங்க. பலர் பல விதத்துல அவங்க எண்ணத்தின்படி பேசுவாங்க. இன்னைக்கு இதே போலதான் இறைப்பணிக்காக வருகிற நம்ம பார்த்து பலர் பேசிக்கொண்டே இருக்கலாம். கவலையே படாதீங்க. இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறதுல வைராக்கியத்தோடு பயணத்தை தொடருவோம். நம் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பேசுகிறவர்கள் அன்றைக்கும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருப்பார்கள். காதில் வாங்கிக் கொள்ளாமல் போய்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் வழியில. பலர் சக்கரியாவையும் குறித்து பேசினார்கள். அவர் கவலைப்படவில்லை. அதாவது திருக்கோவிலுக்குள் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவரிடம் செய்கைகள் வழியாக உரையாடி வந்தார். ஆக்ஷன் வழியாய் உரையாடினார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்களில் படவில்லை. மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்துள்ளார் என்று தமக்குள் அவள் சொல்லிக் கொண்டாள். வயதான காலத்துல குழந்தை வந்திருக்கிறதே என்று வெளியே சொல்றதுக்கு அச்சப்பட்டு 5 மாசம் வரைக்கும் எலிசபெத் யாருக்குமே சொல்லலையா. இது ஆண்டவருக்கு கொடுத்த பாக்கியம் என்று பாதத்திலே அமர்ந்திருந்தார். குழந்தை உண்டான 5 மாதம் கடவுள் பாதத்திலே அமர்ந்திருந்தார். இன்றைக்கு குழந்தை உண்டாகிற பெண்கள் என்ன செய்யறாங்க? ஆகவேதான் இந்த பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக இல்லை. பெயர் மட்டும்தான் கடவுளின் பெயர். கிறிஸ்தவர்கள் பெயர் மட்டும்தான் கிறிஸ்தவங்க. ஆனா கிறிஸ்துக்குரிய செயல்கள் பிள்ளையிடத்திலே பார்ப்பது இல்லை. என் அன்பு மக்களே, மலட்டு தனத்தில் வாழ்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு நல்ல செய்தி. கணவன் மனைவிக்கு நல்ல செய்தி. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி. எந்த கிறிஸ்துவ குடும்பம் கடவுளின் வாக்கை நிறைவேற்றுகிறதோ அந்த குடும்பத்தை கடவுள் தன் பார்வையிலே வைத்துக் கொள்ளுகின்றார். எந்த குடும்பம் பைபிளை படிக்காமலேயே சுத்தி கொண்டிருக்குமோ அந்த குடும்பம் கடவுள் பார்வையிலே யார் என்று தெரியாது. இதுதான் உண்மை. உண்மை அறிந்தவர்களாய் இருங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லிவிட்டார். உண்மை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே உண்மை, நானே வாழ்வு, என் வழியா என்று எவரும் விண்ணகத்துக்கு வர இயலாது. உண்மை அறிய வேண்டும் என்றால் திரு விவிலியத்தை பைபிளை படிக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில உண்மையை கண்டடைய முடியும். ஆகவே படிங்கள், இறைவாக்கை நிறைவேற்ற தீர்மானுங்கள். கண்டதை கேட்டு குழப்பமடையாதீர்கள். நீங்க படிங்க, இறைவாக்க படிங்க. படித்து இறை மக்களாய் வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற என் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு முன் உலகில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களையும் நினைவு கூர்ந்து செபிக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு கொள்ளை நோயும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் பயங்களும் இரவிலே தூக்கம் இல்லாமல் அலைகிற அலைச்சல்களும் இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பார்களாக. சிம்சோனின் சாட்சியத்தையும் திருமுழுக்கு யோவானின் சாட்சியத்தையும், சிம்சோனின் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் திருமுழுக்கு யோவான் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் படித்தறிந்து இதை போல வாழ்கிற குடும்பங்களை நீர் எழுப்பீராக. வெறும் உதாரணத்தையே பார்த்துக் கொண்டு வாழாமல் நான் வாழ்வேன் என்று தீர்மானிக்கிற உள்ளங்களை இந்த நிகழ்ச்சி வழியாக நீர் எழுப்பும்படிக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமுழுக்கு யோவான் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியின் அருள் பெற்றுவான் என்று சொன்ன வாக்கின்படியே இன்றைக்கு நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியை பொழிவீராக. தூய ஆவி இல்லாமல் எக்குடும்பமும் வாழாமல் இருக்க ஆண்டவர் நீர் மாற்றம் செய்யும்படிக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் தூய ஆவியால் நிரம்பி இருக்கட்டும். மது வாக்கை நிறைவேற்றுகிறதில் வைராக்கியம் கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. மனைவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற கணவன் மனைவிகளை இதனுடையாக இன்றைக்கு விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியத்தை தருவீராக. நீர் விரும்புகிற குழந்தைகளை அவர்கள் குடும்பத்துக்கு அனுப்புவீராக. தகப்பனே, நீ செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வாக்குகள் இந்த பூமியில் நிறைவேற்ற இறைவன் பார்வை உமது பிள்ளைகள் மேல் செலுத்துமாறுமை நோக்கி வேண்டுகின்றோம். எங்க வேண்டுதலுக்கு பதிலளிப்பீராக. என்னோடு இணைந்து செபிக்கிறவங்க இந்த உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் இப்பொழுதே அவர்களை தூய ஆவியினால் நிரப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அனைவரையும் பொறுப்பேற்று வழிநடத்தும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மறுபடியும் இன்றைய வாசகர் சொல்ற, எழுதிக்கங்க, மறுபடியும் படிங்க, குடும்பமா உட்கார்ந்து படிங்க. அது எல்லாருக்குமே நமக்கு ஆசீர்வாதம். இன்றைய வாசகங்கள் எழுதி வைத்துக் கொள்வோம். நீதி தலைவர், நீதி தலைவர்கள் 13ஆம் அதிகாரம், அதாவது நியாயாதிபதி என்று எபிரேய மொழியில இருக்கும். நீதி தலைவர்கள் என்று புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆக நியாயாதிபதி என்றும் நீதி தலைவர்கள் என்றும் அதிகாரம் 13 இறை வாக்குகள் 2 முதல் 25 வரைக்கும் வாசிங்க. இன்றைய முதல் வாசகம் பதிலுரை பாடல், திருப்பாடல் சங்கீத புத்தகம் சாம்ஸ் 71 3 முதல் 17 வரை. Psalms chapter 71 verses 3 to 17. Today's gospel reading. இன்றைக்கு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 5 முதல் 25 வரை. St. Luke chapter 1 verses 5 to 25. என் அன்பு மக்களே, திரும்ப நீங்க படிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை படிக்க முடியுமோ படிங்க. அன்னைக்குரியது அன்னைக்கு படிச்சு முடிச்சிடுங்க. நான் சொல்லுகிற இந்த வேத குறிப்புகளை தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் 3 ஆண்டுக்கு விவிலியத்தை முடித்து விடுவீர்கள். இது போலதான் நம்முடைய திருச்சபையானது விவிலிய வாக்குகளை வகுத்திருக்கின்றன. 3 ஆண்டுக்கு ஒரு முறை விவிலியமானது நிறைவு பெறுகின்றது. ஆக நீங்க தொடர்ந்து இந்த வாசகத்தை படித்து வாங்க. இதுக்கேற்றவாறு படிங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை பைபிளை நீங்க முடிச்சிடுவீங்க. 3 ஆண்டு கழித்து நீங்க சிறந்த பணியாளராக மாறிடுவீங்க. இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் சிறந்த சீடர்களாய் மாறிவிட்டார்கள். அதே போல நீங்களும் விவிலியத்தை தொடர்ந்து வாசிங்க. இறை மக்களாக, சிறந்த பணியாளர்களாக, நல்ல கிறிஸ்துவ குடும்பமாக வாழ்வோம். இறைவன் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வாலிபர்கள் கூட்டத்தோடு ஆரம்பிக்கப்படும். வாலிபர்களுக்கு சிறப்பு செய்தி என்னுடைய பிள்ளைகள் வழங்குவார்கள். வாலிபர்களுக்காகவே தயாரித்து உங்க பிள்ளைகளை உட்கார வைங்க. அது முடிந்த உடனே பெரியோர்களுக்கு இறைவாக்கு அளிக்கப்படும்.
நாளை மாலை நிகழ்ச்சி, காலை அல்ல. ஆகவே நாளைக்கு எல்லாரும் ஆலயத்துக்கு போங்க. இறைவாக்க நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஆலயத்துல இறைவன் இருக்கிறார் என்று பயத்தோடு உள்ள போங்க. கேட்டதை வெளியே வந்து பேசுங்க. வெளியே வந்த உடனே நீங்க விரும்புகிறதெல்லாம் பேசாதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. எதை வசனத்தை உள்ளே கேட்டீங்களோ அது வெளியே வந்து பேசுங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். ஆகவே நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு செலவழிப்போம். நாளை நாள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற நாள். திங்கள் முதல் சனி வரை நம்ம வேலைகளை செய்கிற நாட்கள். வேலை செய்யணும், எல்லாமே செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு இருக்கிற நாள். ஆகவே ஒரு நாள் ஆண்டவரோடு இருப்போம், மீதி நாள் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவரோடு இருந்தால் மீதி 6 நாட்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே நாளை தினத்தில் சிறப்பிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.